வணக்கம் மக்களே, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸு, இமெயில்ஸ்ன்னு குமிச்சிட்டீங்க. இந்த டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவது எப்படின்னு. இதில் நிறைய பேர் கொடுத்தது குடும்ப தலைவிகள், அப்புறம் ஜென்சி பசங்க. ஏன்னா இது நமக்கு யாரும் சொல்லித் தரல. அதனால் தெரியாமலே இருந்தது. எனக்கும் கூட 2007ல் டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண அந்த ஆளை நான் எப்படி விரட்டி அடிச்சுன்னு நான் நிறைய இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மிகப்பெரிய தப்பு. இது ஒரு அடிப்படையான ஒன்று தான். இந்த அடிப்படையானதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இது வந்து ஏற்கனவே 10 வருஷம் 15 வருஷம் சந்தையில் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. இது முழுக்க டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் செய்வது எப்படி, அதில் இருக்கும் தந்திரங்கள் என்ன, இதை எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இதை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நிறைய இமெயில்ஸு நிறைய பேர் கேட்டிருக்குது. குடும்ப தலைவி தான் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க எப்படி ஓப்பன் செய்வதுன்னு. முழுக்க இப்போ நம்ம பேச போகிறது F&O பண்ணுறதுக்கோ, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணுறதுக்கோ, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கோ கிடையாது. முழுக்க இது வந்து முதலீட்டு சிந்தனைக்காக இது பண்ணுறது. அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் முதலீட்டுக்காக தான் பண்ணுறேன். சரி, முதல்ல டிமேட் அக்கௌண்ட்னா என்ன? டிமேட் அக்கௌண்ட்னா சேம் லைக் உங்களோட பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் நம்பர்ஸ் தெரியுது, அதே மாதிரியே இதை நீங்கள் வாங்குகிற பங்குகள்லாம் அங்கே தெரியும். மியூச்சுவல் ஃபண்டு தெரியுமா? தெரியும். பாண்டு தெரியுமா? தெரியும். SGB வாங்குறமே அது தெரியுமா? தெரியும். ஜிசெட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்குறமே தெரியுமா? எல்லாம் தெரியும். அதாவது செபி ரிஜிஸ்டர்டு என்னென்னலாம் நீங்கள் ஃபண்டெல்லாம் என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்கள் டிமேட்டில் தெரியும். இது எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்கள் எங்கே வேணால் பண்ணிக்கிங்க. எந்த டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு ஆள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் இல்லைங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். அதுவும் அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எந்த டிமேட்டில் எங்கே வாங்கினாலும் மாதத்துக்கு ஒரு தடவை CDSலேருந்து ஒரு இமெயில் வரும். அதில் உங்களோட ஹோல்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும். இப்போ நீங்கள் 3 டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, 3ல் நீங்கள் என்னென்ன பண்ணாலும் மாதத்துக்கு உங்களுக்கு அந்த அறிக்கை ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துடும். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ இது என்னது? இது ஒரு பேங்க் மாதிரி. அந்த பேங்க்குள்ளே உங்களோட சந்தையில் நீங்கள் வாங்கினா உங்களோட சொத்துக்கள் எல்லாம் அதில் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. ஓகே, சரி. ஏன் இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்துச்சு? 1996 தான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டே வந்துச்சு. டிமேட்னா என்னென்னா டிமெட்டீரியலைஸ்ட். இதுக்கு முன்னாடி மெட்டீரியலிஸ்ட்டாக இருந்துச்சா? ஆமாம் சார். என்ன வந்துச்சு? பேப்பர். தலால் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு, பாந்திரா தலால் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு நின்று ஷேரை வாங்கி அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். இது எப்படின்னா, குஜராத்லேயும் மும்பையிலையும் பல பேர் வந்து வீட்டில் வச்சுருந்த பங்குகள் வெள்ளத்துலேயும் பூகம்பத்துலேயும் என்ன போயிடுச்சு? மிஸ் ஆகிடுச்சு. அவ்வளோ பெரிய சொத்துங்க, அவ்வளோ சொத்து மிஸ் ஆகிருந்திருக்கு. எல்லாம் பேப்பராக போனது. அப்போ அதே மாதிரி டிவிடெண்ட் வாங்குறதும் பார்த்தீங்கன்னா, திருப்பி நீங்கள் பேப்பரில் இருக்கிறது நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், அந்த காப்பி எடுத்து அனுப்பணும், அதுக்கப்புறம் அவங்க டிவிடெண்ட் வரும். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சங்கடமாக இருந்துச்சு இன்வெஸ்டர்ஸுக்கு. அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, நீ எலக்ட்ரிக்கலாக நீ வாங்கிக்க, டிஜிட்டலாக வாங்கிக்க, எல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி செபி தான் 1996 இதை கொண்டாந்தாங்க. டிமேட் அக்கௌண்ட்டு இதெல்லாம் கொண்டாந்தாங்க. ஓகே, இப்போது எந்த டிமேட் அக்கௌண்ட் பண்ணணும்? உண்மையை தெரிஞ்சுக்கங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 300 ரூபாய்க்கு மேலே செலவு கிடையாது. எவனாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எவனாவது உங்கள்கிட்ட 3000, 2000, 5000னாக்கா சொல்லுங்கள். அதெல்லாம் கிடையவே கிடையாது. 300 ரூபாய்க்கு மேலே கிடையாது. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு AMC அது ஒரு 500 ரூபா வச்சுங்க, வருஷத்துக்கு 500 ரூபா, அது ஓகே. ஆனால் எனக்கு தெரியும் சென்னையில் பல பேர் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு 3000 வாங்குறாங்க. திட்டு பயலுது. பிஸ்னஸ் பண்ணலாம், அதுக்கு நீ இப்படியா? டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி? வெறும் 300 ரூபா தான் செலவாகும். அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்? பேன் கார்டு PDFல இருக்கணும், ஆதார் கார்டு PDFல இருக்கணும், உங்களோட கேன்சல்டு செல்லான், பேங்க் செல்லானாக இருந்துச்சுன்னா, செக் லீஃபாக இருந்துச்சுன்னா எடுத்துங்க. அது இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுவீங்களா, அது வச்சுக்கோங்க. இல்லாட்டி பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் முடிஞ்சுங்க, PDF வச்சுங்க. இவ்வளோ தாங்க உங்களுக்கு தேவை. ஒரு சிம் கார்டு, அந்த சிம் கார்டு உங்கள் ஆதாரோடு இணைந்த சிம் கார்டாக இருக்கணும். இவ்வளோ தாங்க, இது தாங்க இருக்கணும். இதை வச்சு எப்படி பல பேர் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரங்கிற பேரில் 3000, 4000 வாங்குறாங்க. கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் பல பேர், கோயம்புத்தூரில் பல பேர் பண்ணுறாங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது 2000 வாங்குறாங்க. தவறு. ஓகே, அப்போ டிமேட் அக்கௌண்ட்டை வந்து பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறது Zerodha தான் யூஸ் பண்ணுறேன். இப்போவும் நான் காட்ட போகிறது, ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணுறது காட்ட போகிறது நான் Zerodha தான் காட்டுறேன். ஏன் காட்டுறேன்? Zerodha கிட்டத்தட்ட 2015 இண்டஸ்ட்ரியில் இருக்கான். இதுவரையும் பைக்கு எந்த ப்ரைஸும் கேட்குறதே இல்லாமல், வாங்குறதே இல்லை, ப்ரோக்கரேஜ் இல்லை, செல்லுங்க போது தான் நீங்கள் வந்து அவனுக்கு வந்து சார்ஜஸ் போகுது.
ஓகே, ப்ரோக்கரேஜஸ். நடுவில் பேங்க்குக்கு எஸ்டிடி அந்த இதெல்லாம் கொடுப்பீங்க. ₹100ங்கிறீங்கன்னா அதில் ஒரு 35 பைசா 40 பைசா கவர்மெண்ட்டுக்கு போகும், அதெல்லாம் போகும். இவனுக்கு 0 தான். அது பேர் தான் அதனால தான் அவன் பேர் 0 தான். பல பேர் இங்கே இருக்கிறாங்க, வாங்கும்போதே ₹20 ₹10 பிடிக்கிற குரூப்லாம் இருக்குது. பண்ணாதீங்க, தயவு செஞ்சு போயிடாதீங்க. நீங்கள் ₹100 வாங்கினீங்கன்னா அவனுக்கு ₹10 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் 0 அது கிடையாது. ஓகேங்களா? செலவுகள் ரொம்ப கம்மி. இன்னொன்று, இதுவரை நான் அவனுக்கு கால் பண்ணதே இல்லை. ஏன்னா பிரச்சனை தானே கால் பண்ணுவோம். நான் ஒரே ஒரு தடவை கால் பண்ணேன். லாஸ்ட் இயர் கால் பண்ணி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டேன். 1.5 crores நான் எக்ஸிட் ஆக போகிறேன் அப்படின்னேன். நாளைக்கு எனக்கு அமௌண்ட் வருமானு கேட்டேன், டவுட்டுக்கு. அவங்க சொன்னது என்ன தெரியுமா? சார், ஒரு நாளைக்கு 900 கோடி கிட்டத்தட்ட எங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஆகிட்டுருக்கு, இன் அவுட் ஆகிட்டுருக்கு, எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னா. பார்த்துக்கங்க. ஸோ டிமெட் அக்கௌண்ட்னா எப்படி இருக்கணும்? நம்ம கேட்ட உடனே பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். 24 hours உங்களுக்கு வந்து ஆன்சரபிளாக இருக்கணும். டிக்கெட் ரைஸ் பண்ணோம்னா உடனே சால்வ் ஆகணும். என்னோடய ஆப்பு சரியில்லை, ஸ்லோ ஆகிடுச்சு, கிளிச் ஆகிடுச்சு, அது இதுன்னு சொல்லியிருந்தோன்னா வேலைக்கு ஆகாது. அதனால் ஜீரோதா தான். இப்போ நான் ஜீரோதாவை பற்றி பண்ணிட்டேன், ப்ரொமோட் பண்ணுறேன். நான் ப்ரொமோட் பண்ணி அவன் பெரிய ஆளுலாம் கிடையவே கிடையாது. அவன் ஆல்ரெடி பெரிய ஆள். இங்கே டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் எல்லாரும் ஐபிஓ வராங்க. பார்த்துருக்கீங்களா? ஏஞ்சல் ஒன்று, குரோ, மோத்திலால் ஓஸ்வால், HDFC, SBI எல்லாம் இருக்காங்களா? ICICI செக்யூரிட்டிஸு இருக்காங்களா? ஏன்னா அவங்க ஐபிஓக்கு வந்ததே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான். இவனுக்கு அது கிடையாது. ஏன்னா இவனுக்கு ஃபண்டு நிறையா இருக்குது, இவன் லாபத்தில் இருக்கான். இவனுக்கு ஐபிஓ வரணும்னு அவசியமே இல்லை. இன்னொன்று, நான் ஏன் ஜீரோதாவை பண்ணுறேன்னா, ஜீரோதாவில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதே யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுட்டு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் டைரெக்டாக வாங்க முடியும். இதே நீங்கள் ஒரு குடும்ப தலைவி ஒருத்தவங்க போகிறாங்க, நான் போய்ட்டு SBI பேங்க்கில் உள்ளே போயிட்டாங்க, சார் எனக்கு ஒரு டிமெட் அக்கௌண்ட் வேணும்னா உடனே அந்த அம்மா அப்படி உட்கார வச்சு அப்படி மூளை செலவு பண்ணி இந்தாம்மா டிமெட் அக்கௌண்ட் அப்படிமா அப்படின்னு சொல்லி டிமெட் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு அங்கே போய் அந்த அம்மா போய் வாங்கும் மியூச்சுவல் ஃபண்டு. அது டைரெக்டில் இருக்க ரெகுலரில் இருக்கும். ரெகுலர்னா என்ன? கமிஷன் பேஸ்ட். நடுவில் தரகர் இருக்காருன்னு அர்த்தம். இந்த அம்மா போகிறது 5000 10,000 அதில் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணி தரோங்கிற பேரில் ரெகுலர் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறது தப்பில். ரெகுலர் வந்து இங்கே ஆத்தரைஸ்டு நமக்கு தேவையில்லை. டைரெக்டில் இருக்குது. டைரெக்டில் போய்ட்டு நான் அந்த கமிஷனை கட் பண்ணிட்டு பண்ணுறேன். இல்லை சார் நான் 2 கோடி 3 கோடி பண்ணுறேன், நீங்கள் ரெகுலர் போங்க. 2 கோடி பண்ணுறேன் சார், 50 லட்சம் பண்ணுறேன் சார், என்னை மானிட்டர் பண்ணுற யாராக வேணும் சார், நீங்கள் போங்க, அது பிரச்சனை இல்லை. நீ போடுறது 5000 10,000 நீ வந்து சின்னதாக நீ போடுறீங்க மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னா நீங்கள் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டு தான் நீங்கள் வாங்கணும். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ நான் பேங்க்குக்கு எந்த பேங்க்கு போனாலும் அந்த பேங்க்கில் த்ரூவில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வாங்கும்போது அது டைரக்ட் இருக்காது, அது ரெகுலராக தான் இருக்கும். ஓகே, டாக்குமெண்ட் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டேன். ஜீரோதாவில் ஓப்பன் பண்ணுறதை பற்றி பேசிட்டேன், ரைட்டா? ஜீரோதாவில் ஓப்பன் பண்ணுறதை பற்றி பேசிட்டேன். இப்போது ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி முதல்ல என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், டாக்குமெண்ட் சொல்லிட்டேன், அப்படியே சொல்கிறேன். பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் ப்ரூஃபு, ஓகேவா? இதெல்லாம் வச்சுக்கிறீங்க. அடுத்து நீங்கள் வந்து வெப்சைட்டாக ஆப்பான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து வெப்சைட்டு தான் சொல்லுவேன். பல பேர் சொல்கிறீங்க, சார் ஆப் இருக்குது சார், ஆப் இருக்குது சார், நான் இந்த இந்தியா பேங்க் போட்டதுக்கே சொல்லுவீங்க, அப்படி ஆப் இருக்குது சார், ஆப் இருக்குது சார். ஆப்பில் நீங்கள் கொடுக்கும்போது எல்லாத்தையும் அலோவ் கொடுப்பீங்க சார். நீங்கள் ஃபோட்டோ அலோவ் கொடுப்பீங்க, மைக் அலோவ் கொடுப்பீங்க, எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருவீங்க. வெப்சைட் அப்படி இல்லை. ஏன்னா இது பணம் மேட்ரு, பணம் சம்மந்தப்பட்டது. நீங்கள் பணத்தை வந்து நீங்கள் வந்து ஒருத்தருக்கு அனுப்புறது போகிறதெல்லாம் ஆப்புக்கு தெரியக்கூடாது. அதனால தான் நான் சில சமயம் என்ன பண்ணுவேன், வெப்சைட்டு போங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இதில் கூட நீங்கள் வெப்சைட்டு போனாலும் போங்க, இல்லை ஆப்பு போனாலும் போங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் ஆப்பு த்ரூவில் போகும்போது நீங்கள் பை அண்ட் செல் எல்லாம் பண்ணும்பொழுது நீங்கள் கொடுக்குற எல்லா அத்தன்டிகேஷன் ரொம்ப மோசமாக இருக்கும். ஜீரோதா ரொம்ப தேவையில்ல. ஒரு போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு, ஜீரோதா பெஸ்ட்டாக க்ரோ பெஸ்ட்டான்னு சொல்லி எல்லாம் போட்டாங்க. அதில் ஜீரோதா தான் பெஸ்ட்டு. ஏன்னா ப்ரைவசி அவன் திருடலை, ப்ரைவசி அவ்வளோ கேட்கல. உங்களோட மைக்கை ஃபாலோ பண்ணணும்னு அவனுக்கு என்ன இருக்குது, உங்கள் காண்டாக்ட் அவன் வாங்கணும்னு என்ன இருக்குது. ஆனால் மித்த எல்லோரும் பண்ணுறாங்க ஜீரோதா தவிர. புரியுதுங்களா? ஓகே, இப்போது அப்படியே நான் வரேன், ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். அப்போது ப்ரௌசரில் போங்க, சைனப் zerodha.com, ஜீரோதா கைட் சைனப்னு போடுங்க, சைனப் கொடுங்க. சைனப்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வரும் ஃபோன் நம்பர் கேட்கும், ஃபோன் நம்பர் என்ட்ரி கொடுங்க, ஓடிபி வரும், ஓடிபியை என்ட்ரி கொடுத்துருங்க. கூகுள் அக்கௌண்ட்டு கொடுத்தாலும் கொடுங்க, இல்லை உங்களோட யாகு இருந்தாலும் இமெயில் ஐடியை கொடுத்துருங்க. இமெயில் ஐடியை கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் ஓடிபி அதுலேயும் வரும், அந்த ஓடிபி எடுத்து திருப்பி போடுங்க. பேன் கார்டு அட்ரஸ் கொடுத்துருங்க, பேன் கார்டு நம்பர் கொடுத்துருங்க, டேட்டு எல்லாம் இதெல்லாம் கொடுத்துருங்க. கீழே வந்து நான் வந்து ஆத்தரைசேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் கொடுத்துருங்க, அக்ரி கொடுத்துருங்க. அடுத்து ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்டு, ஃபியூச்சர் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே டிக்கு கொடுத்துருங்க. ஆனால் ஃபியூச்சர் ஆப்ஷன் பண்ணாதீங்க, ஆனால் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்து கண்டிஷன்ஸ் அக்ரி கொடுத்துருங்க. எஃப்என்டோ கொடுக்காமல் இருந்தாலும் நல்லது தான், நீங்கள் கொடுக்க வேணாம். கீழே எழுதி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆதார் கன்ஃபர்மேஷன் கேட்கும், ஆமான்னு கொடுத்துருங்க.
அந்த ஆதார் பேன் கார்டு இருக்கவன் தான் பண்ணுறாராங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒன்று, அதையும் ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிஜி லாக்குக்கு பண்ணுறீங்க, அதுக்கும் ஓடிபி வரும், அதையும் கொடுத்துருங்க. ஆதார் கார்டுக்கு லிங்க் ஆகிருக்கும்ல, அந்த ஓடிபி வரும், அதையும் கொடுத்துருங்க. டிஜி லாக்கருக்கு பின் இல்லைன்னா ஃபர்கட் பின் கொடுங்க, அதுவும் வந்துடும். சக்ஸஸ்ன்னு வந்துடும். சக்ஸஸ் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் எதுவும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதில் உங்கள் பேன் நம்பரை ஃபுல் நேம் கொடுத்துருங்க, உங்கள் ஃபாதர் நேமை கொடுங்க, மதர் நேமை கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேரிடா என்னங்கிறத கொடுங்க, உங்களோட சேலரி என்னன்னு கொடுங்க, உங்கள் பிஸ்னஸ் என்னன்னு கொடுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் 1 to 5 இயர் கொடுங்க. இது ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் இது வந்து கேட்குறாங்க. மந்த்லினா இப்போ நீங்கள் 100 வச்சுருக்கிறீங்க, 900 வச்சுருக்கிறீங்க, 800 வாங்கிட்டீங்க, மீதி 100 இருக்குது, அது எப்போ வேணும், மந்த்லி எனக்கு வேணும்னு சொல்லுங்கள். அப்போ தான் மந்த்லி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் வந்துடும். புரியுதுங்களா? அதாவது மிச்சம் இருக்கும் பணங்கள் எப்போ வரணும், மந்த்லி தான் எனக்கு வரணும்னு சொல்லிடுங்க. நீங்கள் இப்போ பொலிட்டிக்கல் இன்வால்வ் பர்சனா நோ கொடுத்துருங்க, பொலிட்டிக்கல் இன்வால்வ்னா இன்வால்வ்னு கொடுங்க, பொலிட்டிக்கல் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு கீழே பாருங்கள், இதெல்லாம் வந்து யூபிஐ கொடுக்கலாம், இல்லை மேனுவலாக கொடுக்கலாம். பேங்க் டீட்டெயில் எதுக்கு ஒரு ரூபா போகும் உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணுறதுக்காக. அப்போ QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், யூபிஐ பிம்மை யூஸ் பண்ணுங்கள், அது த்ரூவில் பணத்தை அனுப்புங்க. ரூபா போகும், திருப்பி அந்த ரூபா 24 ஹவர் கழிச்சு வந்துடும். ஒன்லி டெஸ்டிங் பர்பஸ்க்காக அந்த ரூபா போகும் உங்கள்கிட்டேருந்து. மேனுவலாக நீங்கள் பண்ணுறதா என்ன பண்ணுங்கள், IFSC கோடு பண்ணுங்கள், MISR கொடுத்துருங்க, கன்ஃபர்மேஷன் பேங்க் அக்கௌண்ட்டு திருப்பி கொடுத்துருங்க, பிரான்ச்செல்லாம் அதெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டேப் கண்டினியூ கொடுத்துருங்க. நல்லா கேளுங்க, வெப்பம் வெரிஃபிகேஷன் வரும், நல்லா லைட் இருக்கிற இடமா கொடுத்துருங்க. பாப்பப் ஒன்று வந்துடும், அந்த பாப்பப்லேயும் அலோவ் கொடுத்துருங்க மொபைலுக்கு, இல்லை சிஸ்டமில் இருந்தால் சிஸ்டமில் கொடுத்துருங்க. நல்லா இருங்க, தெளிவாக நல்லா கேட்டுக்கங்க, தெளிவாக இருக்கணும், ஃபோட்டோ தெளிவாக இருக்கணும், இருட்டாக இருந்துடக்கூடாது. ஏன்னா இருட்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, ஏன்னா அது ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் க்ளீனாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் தான் இருக்கணும், பின்னாடி 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேர் முகம்லாம் தெரியக்கூடாது. டீ கடையில் நின்று ஆஃபீஸில் இருந்தேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் வச்சுக்கோங்க. அடுத்து டாக்குமெண்ட் பேஜ் வரும், அதில் சிக்னேச்சர் வரும், கையிலே கொடுத்துருங்க. சிக்னேச்சர் இப்படி கொடுத்து ஓகே கொடுங்க. அடுத்து பேங்க் ப்ரூஃப் கொடுத்துருங்க, அப்லோடு கொடுத்துருங்க, மேனுவலாக கொடுத்துருங்க. ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட் பாஸ்வேர்டு ப்ராடக்ட் இருந்தால் அந்த பாஸ்வேர்டையும் கொடுங்க. ஒருவேளை பாஸ்வேர்டு இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. என்டர் த பாஸ்வேர்ட் அண்ட் டேப் சப்மிட். இல்லை பாஸ்வேர்டு இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. ஆமாம். அடுத்து இன்கம் ப்ரூஃப் F&O பண்ணுறது தான். நான் F&O பற்றி இங்கே பேசலைங்க. F&O பண்ணாதீங்க, F&O பண்ணுறதுக்கு இது நம்ம கொடுக்கல, ரைட்டா? அப்படி F&O பண்ணுறதா இருந்தால் போய் எங்கேயாவது போய் எதாவது பண்ணுங்கள். ஓகே. அடுத்து வந்து F&O அதுவும் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அதுக்கும் சப்மிட் கொடுத்துருங்க, உங்களோட சேலரி ப்ரூஃப் கொடுத்துருங்க. அடுத்து பேங்க் அக்கௌண்ட்டு டீட்டெயில் எல்லாத்தையும் என்ட்ரு கொடுங்க. அடுத்து ஓடிபி கொடுக்கும், அந்த ஓடிபி திருப்பி கொடுத்துருங்க. ஓகே, ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி திரும்பி என்ட்ரு கொடுத்துருங்க. ஏன்னா பேங்க் டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டீங்க. அப்ரூவ் கன்சென்ட் கொடுத்துருங்க. அடுத்து நாமினி வந்து உங்களோட ஃபேமிலி, ஹஸ்பண்டு அல்லது ஒய்ஃபு, உங்கள் குழந்தைங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க, அவங்களோட நாமினியாக கொடுங்க. ஓகே. ஆமாம், ஒருவேளை அந்த நபர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த நாமினிக்கு எல்லாமே போய் சேர்ந்துடும், அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்துருங்க, அவரோட நேமு, அவரோட பர்த்டே டேட்டு எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அடுத்து லாஸ்ட்டு 1 ஸ்டெப்பு கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே. அந்த டீட்டெயில் அப்ளிகேஷன் நல்லா படிங்க. உங்கள் ஃபோட்டோ, உங்கள் பேர், உங்கள் நேமு, பேன் கார்டு எல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எல்லாம் திருப்பி இன்னொரு தடவை ரிவ்யூ பண்ணுங்கள். எல்லாம் கொடுத்துருக்கதெல்லாம் கரெக்டானு பாருங்கள். டேக் 3 மினிட்ஸ், 3 நிமிஷம் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் உங்கள் ஆதார் கார்டை கொடுங்க. ஆதார் கார்டை கொடுத்தோன்னே ஓடிபி வரும், அந்த ஓடிபியை கொடுங்க, என்ட்ரி கொடுங்க, வெரிஃபை கொடுங்க, திருப்பி என்ட்ரி ஆகும். யுவர் கம்ப்ளீட்டட் அக்கௌண்ட் ப்ராசஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? கங்க்ராச்சுலேஷன் வரும், உங்களோட யூசர் ஐடி வந்துடும். அப்போனா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து டேக்லைன் கொடுத்துருங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்டு, உங்களோட யூசர் ஐடி பாஸ் கொடுத்துருங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இது வந்து அக்கௌண்ட்டு தான் க்ரியேட் ஆகிடுச்சு ஜீரோதாவில். அடுத்தவங்க ஜீரோதா என்ன பண்ணுவாங்க, அது BSc NSCக்கு அனுப்பிச்சு, அது அங்கேருந்து வந்து BSc NSCலேருந்து அப்ரூவல் கிடைக்கும். ஓகே, CDSலேருந்து அப்ரூவல் கிடைக்கும். அது அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இட்ஸ் டேக்ஸ் 24 மணி நேரம் ஆகும். ஓகே. ஒன்ஸு அந்த கவர்மெண்ட் ஓகே கொடுத்துருச்சு அப்படின்னா, BSc NSC அப்ரூவ் கொடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வரும், CDSலேருந்து ஒரு இமெயில் வந்துடும். அது முடிச்சதுக்கப்புறம் தென் யூ கேன் ப்ரொசீட். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலாம். நீங்கள் உள்ளே போயிட்டு ஒன்று வாங்க தொடங்கலாம். கரெக்டாக? இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இவ்வளோ நேரம் நான் பேசுனதில் 10 தடவை நான் வந்து OTP நான் போட சொல்லியிருக்கோம். கரெக்டாக? 10 தடவை OTP போட சொல்லுவோம். டாக்குமெண்ட்டை கையில் வச்சுருக்கணும், கேமரா கிளியராக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். கரெக்டுங்களா? இதெல்லாம் இருக்குது. இன்டர்நெட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்.
அப்லோட் பண்ணுறீங்க. பாஸ்வேர்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா பாஸ்வேர்டு கொடுங்க, இல்லைன்னா இல்லை, தேவையில்லை. இதை கொடுத்ததுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன் வந்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்துருச்சு. ஓகே, அக்கௌண்டிங் ஓப்பனிங் தான் வந்திருக்கே தவிர அதை வச்சு நீங்கள் உடனே வாங்கிட முடியாது. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க. நல்லா கேட்டுங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்டை எக்காரணத்தை கொண்டும் தேர்ட் பார்ட்டி யாருக்கும் கொடுத்துறாதீங்க. ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணுவார், ஆப்பில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கால் வந்துடும், இந்தூர்லேருந்து வந்துடும். हाँ सर, मैं इंदौर से मैं कॉल कर रहा हूँ, रोहित मैं कॉल कर रहा हूँ सर, तमिलनाडु से बहुत आदमी को मैंने टिप दिया सर, अभी 30% प्रॉफिट था, 40% प्रॉफिट आ जाएगा सर, ये F&O ट्रेडिंग है சார்னு கால் பண்ணுவான். கால் வரும், ஆப்பில் பண்ணிங்கன்னா வரும், கால் வரும், ட்ராக் வந்துடும். அந்த மாதிரி கால் வந்துச்சுனாக்க ராங் நம்பர்னு சொல்லி கட் பண்ணுங்கள், பேச்சு கொடுக்காதீங்க. ஓகே, பேச்சு கொடுக்காதீங்க. பணத்தை உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க சார், அதில் நீங்கள் பணத்தை மட்டும் போடுங்க சார் பண்ண சொல்லுவாங்க, பண்ணாதீங்க. ஓகே, இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. அக்கௌண்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டு உங்கள் பேர்லாம் தெரியும், அதில் ஆட் ஃபண்டுன்னு போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு முதல்ல ஒரு 500 ரூபாய் மட்டும் எடுத்துக்கங்க, ஆட் ஃபண்டுன்னு கொடுங்க. ஆட் ஃபண்டு நீங்கள் கொடுத்தோன்னே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கல்ல, அதோட கனெக்ட் ஆகும். அதில் யூபிஐனா யூபிஐலேயே நீங்கள் கொடுத்துட்டு 500 ரூபாய் எடுத்துக்கோங்க. 500 ரூபா உங்கள் பேங்க்லேருந்து எங்கே வரும்? டிமேட்டுக்கு வரும். டிமேட்டுக்கு வந்துருச்சா? டிமேட்டில் இப்போ ரெடியாக இருக்குது, 500 ரூபா இருக்குது. மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டேன், மார்க்கெட்டில் என் பர்ஸில் இருக்குது. இப்போ நான் போய் காய்கறியை வாங்க போகிறேன். காய்கறியில் போய் கத்திரிக்காய் 2 இண்டெக்ஸ் பீஸு, ஓகே, இண்டெக்ஸு நிஃப்டி பீஸு நான் வாங்குகிறேன். அடுத்து கோல்டு பீஸ் வாங்குகிறேன். இது ரெண்டுத்தையும் ஒன்று வாங்குகிறேன். ஒன்று வாங்குறதுக்கு இந்தாப்பா 300 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி பை கொடுக்கும் பொழுது, நான் வாங்கும் பொழுது இந்த டிமேட் அக்கௌண்ட்டிலேருந்து அந்த பணம் பிடிக்கப்பட்டு எனக்கு அடுத்த நாள் என்னோட டிமேட்டுக்கு வந்துடும். இது உங்களுடைய சொத்தாக போயிடுது. புரியுதுங்களா? வாங்குறீங்க, சொத்தாக போயிடுது. இப்படி 500ல் ஆரம்பித்து 1000ல் ஆரம்பித்து 10,000ல் ஆரம்பித்து 20,000ல் ஆரம்பித்து லட்சத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் முதலீடு. பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் இதில் தெரியும், லிஸ்டட் பாண்டாக இருந்தால் தெரியும், எஸ்ஜிபி வாங்கினீங்கன்னா தெரியும். ஸோ டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு சொத்து. அந்த சொத்து பெட்டகம். அந்த பெட்டகத்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். எனக்கு இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் பியூர்லி இட்ஸ் அவேர்னஸ். இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் எனி ஸ்டாக், anything, nothing, because I am not a SEBI registered. ஓகே, இன்னொன்று, தயவு செஞ்சு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். பெண்களுக்கு நான் சொல்கிறேன், குடும்ப தலைவர் சொல்கிறேன், ஆசைப்பட்டு எதுவும் F&O எதுவும் பண்ணிடாதீங்க. ட்ரேடிங் போயிடாதீங்க. ட்ரேடிங்கில் பொழைச்சோன்னா நான் ஒத்தால இதுவரை நான் பார்க்கல சார். பல பேர் ஆனால் பண்ணுறாங்க சார் அவன் 20 கோடி வச்சுருப்பான் சார், 20 கோடி வச்சுட்டு 2 கோடிக்கு விளையாடுவான். 20 கோடி வச்சுட்டு 2 கோடிக்கு விளையாடுவார். லூஸாக போகிற நேரத்தில் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணி மீதி இருக்கிற ஃபண்டை போட்டு திருப்பி காப்பாற்றிடுவார். நம்ம போகிறது வெறும் 10,000 எடுத்துகிட்டு 20,000 விட்டு அதில் போனால் என்ன ஆகும்? அதாவது திமிங்கலத்து பக்கத்தில் நெத்திலி மீன் போனால் என்ன ஆகும்? திமிங்கலம் பார்க்கும், வாடாக்கண்ணா ஏரியாவுக்குள்ளே வாடாங்க. உடனே நெத்திலி போய்ட்டு ஊயிங்கும். அடுத்து ஒரே ஒரு மூச்சு தான் அப்படிங்கும், முடிஞ்சு போச்சு நெத்திலி. இதுதாங்க நடக்குது ரீட்டைலர்ஸு. அதனால் F&O ட்ரேடிங் எதுவும் பண்ணிடாதீங்க. அதனால் வாழ்த்துக்கள், சிறப்பாக பண்ணுங்கள். இதில் டவுட் இருந்தால் இதில் எல்லா கேள்வியும் நீங்கள் கேளுங்க. ஒன்றுக்கும் நான் பதில் சொல்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கேன். தேங்க்யூ, நன்றி.